Hi, hello, Vanakam and welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். மில்க்மெய்ட், கஸ்டர்ட் பவுடர், நான் இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், 6 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், கொஞ்சம் பச்சை திராட்சை, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் மேடை தண்ணியில் கலந்துக்கலாம். நான் இப்போது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு பால் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் மேட் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம பால் மாதிரியே தான் நல்லா கொதிச்சு பொங்கி வரும். அதே மாதிரியே நம்ம கொதிச்சு பொங்கி வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னா கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. மில்க் மேட் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா கஸ்டர்ட் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் தண்ணியாக தான் நம்ம கலக்கணும். கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா கெட்டி இல்லாமல் தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட்டி விழுகாமல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இதையும் நம்ம அந்த கொதிச்சுட்டு இருக்க மில்க் மேட்ல சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது டோட்டலாக ஸ்வீட்னஸ் பொறுத்து தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் வர வரைக்கும் தான் நம்ம கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக கலந்துட வேணாம், ஏன்னா ஆறிடுச்சுன்னா அது கெட்டியாயிடும். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்தால் போதும். இதை அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாதுளம்பழம், திராட்சையை பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன், அது ஆப்பிளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் இப்போ ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிஸ்தா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். பழங்களில் ஆப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, பப்பாயா, பொமெக்ரானேட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது புளிப்பு கலக்கும், ஸ்வீட்னஸ் தெரியாமல் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுடுங்க. இது கூலிங்கான ஃப்ரூட் கஸ்டர்ட். இதை நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ இதில் மேலே கொஞ்சம் மாதுளம்பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட நல்லாயிருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.